ஹலோ கைஸ், வெல்கம் டு சௌமியா டிஎன்பிஎஸ்சி 30 days ஆஃப் டே 11க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அதில் கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரி கைஸ், ஒரு 2 days என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியலை. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இனிமேல் நம்மளோட சேனல்லேருந்து ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின், தமிழில் கேட்ட ஒரு கொஸ்டின். திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது இந்த தொடரில் ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ்லேருந்து டோட்டலாக இலக்கணத்தில் 85 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க, இலக்கியத்துலேருந்து 15 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இப்போல இருந்தே இந்த இலக்கணம் 85 கொஸ்டினுக்கு ப்ராக்டிஸ் ஆனோம்னா கண்டிப்பாக நம்மளால் 85க்கு 85 ஷோராக நம்மளால் இலக்கணத்துலேருந்து எடுத்து போஸ்டிங் வாங்கிட முடியும். சரி, கொஸ்டின்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்னதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை தரும் சொல் அதே பொருளை பொருளை தந்துச்சுன்னா, அது பலமுறை பொருளை தந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பொருளை தரும் சொற்கள் பல முறை மீண்டும் அந்த பொருள் அதே பொருளை தந்துச்சுன்னா அது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த சென்டென்ஸ் மட்டும் ஒரே பொருளை தருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ திருமால் குன்றம், ஆப்ஷன் பி உயர்ந்து ஓங்கி, அண்ட் ஆப்ஷன் சி ஓங்கி நிற்கும், அண்ட் ஆப்ஷன் டி குன்றம் உயர்ந்தது. ஸோ அதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உயர்ந்து ஓங்கி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னது உயர்ந்து அப்படிங்கிறதுனா என்ன பொருளை குறிக்குது? ஸோ மரம், உயர்ந்த மரம், ஓங்கிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஓங்கி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்த மலை, ஸோ உயரமான மலை அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டுமே ஓங்கி உயர்ந்து, இது ரெண்டுமே உயர்ந்து அப்படிங்கிற ஒரு பொருளை தானே நம்மளுக்கு குறிக்குது. ஸோ இதைத்தான் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.